வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னுவான். டேய் கொய்யோல செம்மையாக கூறாண்டா அவன், டேய் முடியலடா, டே இவனுக்கு கொஞ்சம் எதிராக குடுறா தம்பி, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், நான் செழியன்ட்டு இன்னும் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எல்லா திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருடைய உருவத்திலேயே திரு உதயநிதி பார்க்குறேன்னு அவர் சொல்லணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். உதயநிதி தான் அண்ணாதுரை, உதயநிதி தான் கலைஞர், உதயநிதி தான் பெரியார், உதயநிதி தான் காமராஜர், உதயநிதி தான் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய மொத்த உருவமாக இருக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு உதயநிதி வந்தாருன்னா மறுபடியும் இவருக்கு அமைச்சர் பதவி வேணும்ல. செழியன் சொல்றாரு பாருங்க, பெரியார்கிட்ட இருக்க தடி, பெரியார் மட்டும் உயிரோடு இருந்து தடி இருந்ததுன்னா வந்து யாரை ஃபர்ஸ்ட் அடிப்பாரு? செழியன் தான் அடிப்பாரு. ஏண்டா நீ எவனோட கம்பேர் பண்ற அப்படின்னு அடிப்பாரா இல்லையா? பெரியார் அவர்கள் சாமி இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சொத்தை தான் சேர்த்தார். ராமசாமி அவர்கள் சொத்தை சேர்த்து அதன் மூலம் அந்த இலவசமா மக்களுக்கு எதனா கல்வி கொடுத்தாரா? இல்லை. 10 பைசா போட்டோ எடுக்கணும், 10 பைசா கிட்ட போட்டோ எடுக்கணும், 5 பைசா. இவர் தலைவரா? இப்படிதான் நான் பெரியார் கேட்பாரு. கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்த திராவிட கழகம் இன்னி வரையும் யாருக்கும் இலவசமாக ஒரு கல்வி நிறுவனங்களை திறக்கவில்லை. ஆனா அவங்க கல்வி நிறுவனம் இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இந்த சாமி இல்லைன்னு சொன்ன இந்த கோஷ்டி தான் நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே தீபத்தூள்ல ஏற்ற விடாமல் தடுத்தது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய வைக்கணும். கோயிலுள் யார் அதிபதி? ஒரு கோயில் உள்ள அரசன் யார்? ஒரு கோயில் உள்ள அதிபதி யார்? அந்த கடவுளுங்க. அது உள்ள போய் பேனரை வைக்கிறான். ஸ்டாலின் பேனர் வைக்கிறான், உதயநிதி பண்டியா. நீ தான் கடவுளே இல்லைன்ட்டு நீ போய் சர்ச்சில் வச்சுக்க. நீங்க எல்லாத்துக்கும் சமமாக பார்க்குறீங்க அப்படின்னா போய் சர்ச்சில் போய் சமபதி விருது போட்டு உங்கள் பேராயிட்ட பணத்தை வாங்கி போடு. போய் மசூதியில் போய் சமபதி விருந்து போடு, எல்லாருக்கும் உட்காந்து சாப்பிடட்டும். அங்கே போகவே மாட்டீங்களே. ஏன்னா இந்துக்கள் என்றால் இழிச்சவாயல்னு நினைப்பு உங்களுக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஸ்வர் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. கோச்செழியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் இறக்கவில்லை, உதயநிதி உருவத்தில் இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அப்புறம் ஏன் சார் எல்லாம் நினைவு நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க? அதாவது ஒரு படத்தில் என்னுடைய புருஷன் குழந்தை மாதிரின்னு ஒரு படம் எஸ்.ஏ. ராஜ்குமார் டேரக்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு அருமையான காம்படிஷன் வச்சுருப்பார். வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னுவான். டேய் கொய்யோல செம்மையாக கூறாண்டா அவன், டேய் முடியலடா, டே இவனுக்கு கொஞ்சம் எதிராக குடுறா தம்பி, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், நான் செழியன்ட்டு இன்னும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அண்ணாதுரை, பெரியார், இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்க, கலைஞரை சொன்னீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. காந்தி, நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எல்லா திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருடைய உருவத்திலையும் திரு உதயநிதி பார்க்குறேன்னு அவர் சொல்லணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, வாங்கி கொடுத்த காசுக்கு மேலே ஒருத்தன் கூறாம்பார். உனக்கு வந்து சாதாரணமாக இருந்த அவர் வந்து திருவிடைமருதூருடைய எம்எல்ஏ தான் இருந்தவர். திடீர்னு அவருக்கு வந்து எப்படி லக் அடிச்சதுன்னா, பொன்முடி வெளியே போகிறார். பொன்முடி வெளியே போனோடனே திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் வந்து 30% மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு அமைச்சர்கள் எங்கள் பங்கு பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறோம், அதுவும் வந்து எங்களுக்கு சுற்றுலாத்துறை, தாழ்த்தப்பட்டவருடைய நலத்துறை, இந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க, பெரிய துறை எதுவுமே தரல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை பண்ணி அந்த மொழிபெயர்ப்பு மாநாடு நாங்கள் ஒன்று போட போகிறோன்னு பண்ணோன்னா திருமாவளவனை கூல் பண்ணணும் தான் சம்மந்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்த செழியனை கூப்பிட்டு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக டப்புன்னு ஆக்கி, நாங்களும் பார்த்தீங்களா பட்டியலினை சேர்ந்தவர்களும் நாங்கள் உயர்கல்வி அமைச்சராக சொன்னதுனால அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் உயர்கல்வி அமைச்சர், நான் திமுகவில் உயர்கல்வி அமைச்சர், நான் அமைச்சரா அது உயர்கல்விக்கா நானா அப்படின்னு அவருக்கு வந்து, அது பொன்முடிக்கு ஈக்குவலாக நானா, பொன்முடிக்கு நெய்களை நானா அப்படின்னு அவரை தன்னை கிள்ளி பார்த்துக்கிறாரு. அந்த மாதிரி போட்டவுடனே அவருக்கு தலைகால் புரியாமல் அடித்து விட்றார். உதயநிதி தான் அண்ணாதுரை, உதயநிதி தான் கலைஞர், உதயநிதி தான் பெரியார், உதயநிதி தான் காமராஜர், உதயநிதி தான் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய மொத்த உருவமாக இருக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு உதயநிதி வந்தாருன்னா மறுபடியும் இவருக்கு அமைச்சர் பதவி வேணும்ல. இப்போ வேணுமா இல்லையா? இது வந்து இவர் வந்து கம்மியாக கூவிருக்கார். இதோட பெரிய கூவல் ஒன்று இருக்குது, துரைமுருகன் கூவல். நான் வந்து கலைஞருடைய ஆட்சியில் அமைச்சரில் இருந்தேன், ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரில் இருந்தேன், உதயநிதி அமைச்சர்கள் இருந்துதான் சாவேன் சொன்னாரா இல்லையா? இதோட பெரிய கூவல். அப்போ பார்க்குறாரு, என்னடா அது 9 முதல்ல எம்எல்ஏ இருந்த துரைமுருகனே இவ்வளோ கூவியிருக்காரு, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூவணும். ஏன்னா நாங்கள் சாமி இல்லை நாங்கள் சொல்கிறோம், நம்பாதீங்க, எங்கள் கட்சியிலையும் சாமி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 சாமி இருக்குது. ஒன்று கோட்டை சாமி, இன்னொன்று எல்லை சாமி. யார் எல்லை சாமி? கி வீரமணி எல்லை சாமி. கோட்டை சாமி மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.
கோட்டைசாமி எல்லைசாமி சொல்வதை, அந்த தத்துவத்தை கோட்டைசாமியா இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செல்கிறார் அப்படின்னு சாமிக்கு புது விளக்கம் கொடுத்த ராஜா. இதுக்கெல்லாம் மேல ஒருத்தர் கொய்யால பெரிய கூவல வேணுமா, நான் தான் வேலு, நான் தான் முருகரு, நீங்க என்னாச்சும் சொன்னது கம்மி. உதயநிதி வந்து இந்த உருவமா பாக்குறேன். அவர் எங்க போயிட்டாரு, ஏவா வேலு பொதுத்துறை அமைச்சரு, நீங்கடா வேலை எங்கெங்கே தேடுற, நான் தாண்டா முருகரு, நான் தாண்டா வேலு. எப்படி எப்படிலாம் பண்றானுங்க பாருங்க. என்னால சத்தியமா அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. ஒருத்தர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய எல்லை சாமியா வீரமணி 93 வயசுல இவ்வளவு பெரிய எல்லை சாமியை நான் இப்பதான் பாக்குறேன். சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு எல்லை சாமி சொல்லுங்களா. இந்த தசராத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, சொல்லி ஒரு வசனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அறிவோம் என்று சொல்லி என்ன அறியே உன் வாயில் அறிவோம் சொல்ல வைத்தார் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ராமசாமின்னு பெரியார் தான் சொல்றானுங்க. அவர் பேர் பெரியார் இல்லடா, ராமசாமி. அதுல சாமி வந்துருச்சு, அதுல சொல்ல மாட்டோம். இப்ப சாமி இல்லைன்னு சொல்றதுக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு ஒரு எல்லை சாமி தேவைப்படுகிறார், சாமி இல்லைன்னு சொல்றதுக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு ஒரு கோட்டை சாமி தேவைப்படுறாரு. பாருங்க எப்படி பார்த்தீங்களா. இதுதான் அந்த அறிவோம் சொல்றதுக்கான கம்பாரிசன். உங்க வாயால தான் சொல்லி வைப்பாங்க. இப்படி இவர் இந்த மாதிரி கூவுனா அது படிக்கு மேல போய் நான் தாண்டா வேலு என் தாண்டா முருகரே நான் தான் அவர் கூவுறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய இருப்பை தன்னுடைய சீட்டை தக்க வைத்துக்கொண்டதுக்காக எந்த இழிவான எல்லைக்கும் இவர்கள் செல்லுவார்கள். செழியன் சொல்றாரு பாருங்க, பெரியார்கிட்ட இருக்க தடி, பெரியார் மட்டும் உயிரோடு இருந்து தடி இருந்ததுன்னா வந்து யாரை ஃபர்ஸ்ட் அடிப்பாரு, செழியன் தான் அடிப்பாரு. ஏன்டா நீ எவனோட கம்பேர் பண்ற அப்படின்னு அடிப்பாரா இல்லையா. அண்ணாதுரை உயிரோடு இருந்தால் இன்றைக்கு உதயநிதி ஒருத்தர் இங்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஆயிருப்பாரா? ஏன் கலைஞர் உயிரோடு இருந்தாரே மாண்புக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருப்பாரா? ஸ்டாலின் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்து சக்கர நாற்காலியில் சென்று சட்டசபை செல்லும் வரை முதுகுத்தண்டு ஆபரேஷன் பண்ணி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து கடைசி வரை சுயநிலவு இருக்கும் வரை அவர் என்னவா இருந்தாரு, முதலமைச்சராக தானே இருந்தாரு. கடைசியில் எதிர்கட்சி தான் செத்து போனார். கடைசி வரையும் அப்பா எனக்கு எல்லாமே ஆபரேஷன் பண்ணியாச்சு, நீ செயல் தலைவராக இருந்துக்க கட்சியில, ஆனா நீ தலைவர் கிடையாது, நீ துணை முதலமைச்சராக இருந்திருக்க ஆனா முதலமைச்சராக முடியாது. கடைசி வரையும் முதலமைச்சர் பதவி கொடுக்கல அவரு, கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஏன்டா நான் இருக்கிற வரையும் நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, இன்னைக்கு நீ முதலமைச்சர் ஆனதே என்னால ஜீர்ணிக்க முடியல, ஒவ்வொரு மூலையும் நான் சமாதி விட்டு வெளியில வந்து ஒவ்வொருத்தரையும் திட்டி நிற்கிறேன், இப்போ உன் புள்ளைய நீ துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு கலைஞர் கேட்பாரா இல்லையா? ஏனென்றால் பெரியார் நமக்கு, அதாவது ராமசாமி அவர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கார், அவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு சொத்தை சேர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புல சொத்து இருக்கு. இங்க இருக்க காமெடி, இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு நம்ம சொல்றோம், திமுக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றோம், பெரியார் அவர்கள் சாமி இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா சொத்தை தான் சேர்த்தார். ராமசாமி அவர்கள் சொத்தை சேர்த்து அதன் மூலம் அந்த இலவசமா மக்களுக்கு எதனா கல்வி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் கடவுள் மேல் பக்தி கொண்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, கடவுள் மேல் மிருபக்தி, இன்னைக்கு வாவு செய்ய பார்த்தீங்கன்னா பட்டையோடு கும்மோடு தான் பார்க்க முடியும். மிகப்பெரிய பக்தி கொண்ட வாவு சிதம்பரம், செக்கெழுத்த செம்பல் சிதம்பரனார் அவர்கள்லாம் கடவுள் ஏற்கும் கொள்கையில் இருந்து தன் சொத்தையெல்லாம் ஏழைகள் கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு தலைவரா, ஏழைட்டு வந்து 10 பைசா போட்டோ எடுக்கணும், 10 பைசா கிட்ட போட்டோ எடுக்கணும், 5 பைசா, இவர் தலைவரா? இப்படிதான் நான் பெரியார் கேட்பாரு. பெரியார் வந்து ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறான், அந்த செருப்பால் உனக்கு புண்ணியம் இல்லை, இன்னொரு செருப்பு ஆடுறா நான் போட்டுப்பேன் அப்படின்றவர். ஐயா உங்களோட நீங்க எங்களோட புத்தக விழாவுக்கு வந்து புத்தக வெளியிடணும், 20 பைசா கேட்பார். ஐயா உங்களோட புகைப்படம் எடுக்கணும், 15 பைசா. ஐயா நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்து உணவு எறிஞ்சு கல்யாணம் தட்டணும், 4 ஆனா. இப்படிதான் அவர் கேட்பார். இப்படி சிறுக சேமிச்சு வச்சு அந்த பணத்தை நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் தின்ற மாதிரி கி வீரமணி குடும்பமே உட்காந்து தின்னுது. சரி, அவர் தான் சம்பாரிச்சார், வாரிசு இல்லை அவருக்கு, யாரையும் தத்தெடுக்கிறதுனால தான் அவசரமாக மணியம்மையை கல்யாணம் பண்ணி சொத்தை வந்து அன்றைக்கி இந்திய அரசு பிரிட்டிஷ் கால சட்டத்துப்படி மாற்றி கொடுக்குன்னு சொல்லி மாற்றி கொடுத்தார். அது உள்ள நம்ம போக விரும்பலை. ஆனால் நல்ல வாயம் சம்பாரித்து யார் தின்றது, நாரவாயம் உட்காந்து தின்னுட்டு இருக்காரு. இதில் என்ன கூத்துனா, கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்த திராவிட கழகம் இன்னி வரையும் யாருக்கும் இலவசமாக ஒரு கல்வி நிறுவனங்களை திறக்கவில்லை. ஆனால் அவங்க கல்வி நிறுவனம் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, எங்கேயுமே இலவசம் கிடையாது, எல்லாம் துட்டு குத்து தான் படிக்கணும். ஆனால் கேட்டால் எனக்கு பெரியார் தான் தமிழ்நாட்டை கட்டமைச்சவர், தமிழ்நாட்டுக்கு கல்விக்கண்ணு அவர் தான் திறந்தார், அவர் இருந்தனால தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்தா. வி கே வெங்கடேசன் நீ இப்போ இவ்வளோ அராஜகமாக இவ்வளோ பேசுறியடா, அதுக்கு காரணம் யாரு தெரியுமாடா, பெரியார்ரா. ஏன்டா பெரியார் எனக்கு என்னடா செஞ்சாருன்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. என்னை படிக்க வச்சாரா? அவருடைய பெரியாருடைய திராவிட கழகம் நடத்தப்படுகிற பள்ளியிலையோ, பணியம்மை பள்ளியிலையோ, பெரியார் பள்ளியிலையோ நான் படித்தேனா?
இல்லை ஸ்கூலில் படித்தேனா அப்படியே இப்போ படிக்கிறாங்களே அவங்களாம் ஃப்ரீயாக படிக்கிறாங்களா? கேள்வி வருதில்ல. அவங்க யாருமே ஃப்ரீயாக படிக்கல, துட்டு கொடுத்து தானே படிக்கிறாங்க. அப்போ பணத்தை சேர்த்து கொண்டே அந்த பணம் இல்லாத ஒரு திராவிட கழகத்துக்கு யார் மறுபடியும் பணம் கொடுக்குறா? மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய சட்டசபை உறுப்பினர்கள் எம்எல்ஏவோட 1 மாத சம்பளத்தை பெரியாருடைய நினைவுக்கு மண்டபம் திருச்சியில் கட்டுறது கொடுக்குறாங்களா இல்லையா? அதுதான் சொல்றாரு அவர் எல்லை சாமி. அவர் சொல்லுகிற எல்லா விஷயத்திலையும் கோட்டை சாமி நம்மால் நிறைவேற்றுறாரு அப்படின்னு 2 சாமிகள் நடந்து நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றுறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இந்த சாமி இல்லைன்னு சொன்ன இந்த கோஷ்டி தான் நம்மளுடைய திருப்பரங்குன்றத்துல மலை மேல தீபத்தூள்ல ஏத்த விடாம தடுத்தது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப செழியன் அவர்கள் சொன்னதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. அவர் சுயநலத்துக்காக சொல்றாரு. அவர் எப்படியாவது ஒரு சீட்டு வாங்கணுன்றதுக்காக சொல்றாரு. அவர் பிளாட் வாங்குவார், அவர் தான் சாக்ரட்டிஸ், அவர் தான் அரிஸ்டாட்டில்லாம் சொல்லுவார். இன்னும் கூவு, எவ்வளோ கூவுறியோ அவ்வளோக்கு உனக்கு பதவி உயரும். நல்லா கூவு. இந்தியாவினுடைய பசுமை புரட்சி ஏற்படுத்தியவர் சுவாமிநாதனுடைய வடிவமா திரு உதயநிதியை பார்க்குறேன், நம்மால் ஒரு வடிவமாக பார்க்குறேன், பெரிய தத்துவ ஞானிகள் பிடல் காஸ்ட்ரோவா நான் பார்க்குறேன், சேகுவராவை பார்க்குறேன். இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் வரக்கூடிய பட்டங்கள் இதெல்லாம் இப்போ சண்முகம் சொல்ல ஆரம்பிச்சுவார். பிடல் காஸ்ட்ரோவை உதயநிதி வடிவத்தில் பார்க்கிறேன், அரிஸ்டாட்டிலை உதயநிதி வடிவத்தில் பார்க்கிறேன், ஸ்டாலின் அவர்களை உதயநிதி வடிவத்தில் பார்க்கிறேன், நம்ம லெனின் அவர்களை உதயநிதி வடிவத்தில் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு கூவணும்ல, அவருக்கு அடுத்த 2 சீட்டு 15 கோடி வேணும்ல. திருமாவளவன் என்ன சொல்லுவார்? MC ராஜாவை உதயநிதி வடிவில் பார்க்கிறேன், அயோத்திதாசரே வந்து விட்டார், இமானுவேல் சேகரன் கண்டுவிட்டேன், இதோ இருக்கிறார் எங்கள் இமானுவேல் சேகரன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதோ வந்து விட்டால் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள், தோ இரட்டமலை சீனிவாசன் வடிவில் இருக்கிறார் உதயநிதி. அவருக்கு 15 கோடி பணமும் சீட்டு வேணும்ல. இப்படிலாம் தன்மானத்தை இழந்து இந்த அரசியல் பொழப்பை நடத்த இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டியவர்கள். தமிழக மக்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இன்னைக்கு ராஜராஜ சோழனை தொட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை சொன்னால் சிறுபான்மையர் ஓட்டு வேணும், நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு 2 சாமி இருக்கிறாங்க, ஆனா மசூதியில் அல்லாஹ் இருக்கிறார், சர்ச்சில் இயேசு இருக்கிறார், ஆனா ராமர் இல்லை, முருகர் இல்லை, விநாயகர் இல்லை, இவரெல்லாம் இல்லை, அவங்களாம் இருக்கிறாங்க அவங்கவுங்க இடத்துல, அவங்களாம் கண்டிப்பா இருக்காங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்கள தொட்டா என்னை தொட்டா நீ செத்த, என்னை தொட்ட நீ கெட்ட, அதனால அவங்கள தொடவே மாட்டோம். இந்து கடவுள்கள் மட்டும் இல்லை, மற்ற மத கடவுளெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றத சொல்லாமல் சொல்லுகிறார். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் தீபத்தூணில் தீபம் ஏத்தாமல் இன்றைக்கு தமிழக அரசு நீதியரசு ஜி சாமிநாதனுடன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். பேசும் பொருளாக்கணும், இதை எவ்வளவு பெரிய அவமானம். மன்னிப்பு கடிதம் எழுத்துறாங்க. தமிழக அரசினுடைய நம்ம தமிழக அரசினுடைய கலெக்டரா இருக்கட்டும், நம்மளுடைய அந்த அறநிலைத்துறையினுடைய ஆணையர் நாராயண ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், 4 பேருமே இனிகோ இருக்கக்கூடிய துணை எஸ்பி ஆகட்டும் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன ஆர்டரை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, தயவு செய்து வழக்கிலிருந்து விடுவிடுங்க, நாங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம். மானங்கட்ட அரசு இந்த தமிழக அரசு சொல்றேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறோம். காலில் விழுந்தே விட்டானையா அப்படி சொல்லுவாங்க ஒரு காமெடி, விழுந்துட்டானுங்க. எதுக்கு நீ இந்த ஜம்பத்தை காட்டுற? 144 நீ எதுக்கு போட்ட? நீதியரசர் கேட்கிறார். நான் ஒரு ஆர்டர் போனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது கலெக்டர் வேலை. நீதியரசர் ஒரு ஆர்டர் போனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கலெக்டர் வேலை. அதனால தான் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு நீங்கள் அப்பீல் போயிருக்கீங்களா உச்சநீதிமன்றம், தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுக்கு டபுள் பெஞ்சு ஏற்றலான்னு ஸ்டே கொடுத்துருச்சு, அது அப்பீல் போயிருக்கலான்னு சொல்கிறப்ப நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம், போகலாமா வேணாமா, போகலாமா, ஏன்னா 90 நாள் டைம் இருக்குது, எலெக்ஷன் வந்துடும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆற போட்டுக்கலாம்னு சொல்லி 90 நாள் டைம் இருக்குது, அது எங்கே தெளிவுபடுத்துங்க. இந்த வழக்கிலிருந்து 3 பேரை மன்னிச்சுட்டேன் போ போ அப்படின்ட்டார். யார்? எஸ்பியை போயிட்டார். எஸ்பி போ, ஆணையர் அறநிலைத்துறை ஆணையர் போ, அசிஸ்டன்ட் எஸ்பி போ, 3 பேர் மன்னிச்சிட்டேன் போ சொல்லிட்டு கலெக்டர் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், அடுத்த ஹியரிங்க்கு வந்து ஆஜராகு. அவர் மட்டும் கைகாலெல்லாம் உதறுது. ஏன் அவரை மன்னிக்கல? அவர் தான் 144 போட்டார். நீதியரசர் சொல்றார், நாங்கள் ஒரு ஆர்டர் போடுறோன்னா எவ்வளோ வரலாற்று தகவல்கள்லாம் எடுத்து ஒரு ஆர்டர் சொன்னால் அது நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், கேட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லி எங்களை விட உங்களுக்கு அதிகாரம் அதிகமா அப்படின்னு கேட்டார்ல. இன்னைக்கு அதுதான் வச்சார் ஆப்பு. 3 பேர் காலையில் சாஷ்டாகமாக விழுந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க. தமிழக அரசுக்கு மன்னிப்பு நீதிமன்றத்தில் கேட்டு இந்த தமிழக அரசுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஏற்கனவே பல முறை உச்சநீதிமன்றம் போய் கொட்டுப்பட்டு வந்திருக்கு தமிழக அரசு. சிபிஐ விசாரணை வேணுன்றப்ப இவங்க இல்லை சிபிஐ விசாரணை வேணான்னுவாங்க, அவங்க வேணும்ட்டு திருப்பி அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த முறை தமிழக அரசு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து இன்றைக்கு அவமரியாதையிலிருந்து தப்பித்து இருக்கிறது. ஆனால்
இன்றும் மாவட்ட ஆட்சியர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு துறை ரீதியான என்ன தண்டனை கிடைக்கின்றது தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை வந்து மதிக்கப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர். ஏன்னா அது வந்து 2 கட்சிகளுக்கு பொதுவாக இருக்கிறார். அவர் கூட சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. அண்ணாதுரை சிலையை நீங்க எங்கெங்க வைத்து வழிபடுவீர்களோ அங்க அன்னதானத்தை போடுங்க. அண்ணாதுரை வந்து கடவுளே இல்லைன்னார். திடீர்னு வந்து ஆட்சி கூட வந்தோன்னா 67 ஆட்சி முடிச்சவொன்னே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எழுதிட்டார். நான் பிள்ளையார கும்பிடவும் மாட்டேன், பிள்ளையார் சிலையை உடைக்கவும் மாட்டேன், போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அவர் விலகிட்டார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறையினுடைய மக்கள் வரி பணத்தை எடுத்து நீங்கள் அங்க இருக்கக்கூடிய கட்சி, இப்போ அறநிலைத்துறையினுடைய அறங்காவலர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த அறங்காவலர் யார் இருக்கான்? திமுக காரர் இருக்கான். இன்னைக்கு கூட மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 2வது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அம்மாவுக்கு, பழனிவேல் தியாகராஜனுடைய மனைவி. அவங்களுக்கு பண்ணலாம். அவங்க வந்து மிகப்பெரிய தொண்டாற்றுவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. இன்னைக்கு ஐயப்பன் சிலை, ஐயப்பனுடைய விக்கிரகம் அங்கே இருக்கு, விக்கிரகம் அங்கே இருக்குன்னா அது அவங்களுக்கு வழங்கியது தான். அவங்க பாரம்பரியமாக வணங்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அது சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. ஆனால் ரெஸ்டாவது இருக்கக்கூடிய டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் அறங்காவலர் போட்ட 2 பேர் 3 பேர்ல பெரும்பான்மை யார் இருக்கா? திமுக காரர் இருக்கிறான். அவன் கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய வட்டச் செயலராகட்டும் வேற இருக்கவங்களுக்கும் கௌரவ போஸ்டா கொடுத்தவன கட்சிக்காரங்களை குஷிப்படுத்தணும்னு கோயிலுள் யார் அதிபதி? ஒரு கோயில் உள்ள அரசன் யார்? ஒரு கோயில் உள்ள அதிபதி யார்? அந்த கடவுளுங்க. அது உள்ள போய் பேனர் வைக்கிறான். ஸ்டாலின் பேனர் வைக்கிறான், உதயநிதி. நீ தான் கடவுளே இல்லைன்ட்டே, நீ போய் சர்ச்சில் வச்சுக்க, நீ தான் இந்து கடவுள் இல்லைன்ட்ட. நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் இந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர். சர்ச்சில் போய் வச்சுக்க, மசூதியில் அங்கே வைக்க மாட்டானுங்க. இந்த சமபந்தி விருந்து ஒன்று போடுறாங்களா அண்ணா 14 அதுன்னா அறநிலையத்துறையில் போடுற, ஓ சர்ச்சில் போடு, சர்ச்சிட்டு இருந்து பணம் வாங்கு, பேராயர்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களா வாங்கி போடு. வக்பு வாரியங்களும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்களா, வக்பு வாரிய சொத்து இருக்கு, நம்மளுடைய மசூதியில் வந்து என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, உங்களுக்கு இமாம சொத்து வச்சிருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய தர்காக்களை சொத்துகள் இருக்கும், அந்த சொத்து வச்சு சமபதி விருந்து போடு, நாங்களும் வந்து சாப்பிட்றோம். நீ தான் இந்து கடவுளே இல்லைன்ட்டியா, அப்புறம் இங்கே வந்து சமபதி விருந்து போடுற? நான் கேட்கறது ஒன்று தான். அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கோயில் போடுவதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளுன்றது தனி விவாதம். ஆனால் உங்களுக்கான கட்சி தலைவருடைய நீங்க கொண்டாடணும்னா கோயிலுள்ள அந்த கட்சி தலைவரை உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா கோயிலின் அதிபதி அங்க இருக்கக்கூடிய சாமி. அப்ப நீங்க எல்லாத்துக்கும் சமமா பாக்குறீங்க அப்படின்னா போய் சர்ச்சில் போய் சமபதி விருதி போட்டு அங்க பேராயிட்ட பணத்தை வாங்கி போடு, போய் மசூதியில போய் சமபதி விருந்து போடு, எல்லாருக்கும் உட்காந்து சாப்பிடட்டும். அங்க போகவே மாட்டீங்களே, ஏன்னா இந்துக்கள் என்றால் இழிச்சவாயல்னு நினைப்பு உங்களுக்கு. கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுள் வந்து கடவுள் துதி மட்டும் பாடக்கூடிய, கடவுளுக்கு அதிகாரப்பட்ட பாத்தியப்பட்ட கடவுள் வந்து உங்க சொத்துல வாழ்றாரா? கடவுள் அங்க எழுப்ப அந்த பல ராஜாக்கள்லாம் கோயில் எழுப்பின உடனே கடவுள் யாரிடம் டொனேஷன் வாங்கக்கூடாதுன்னு தான் சுத்து வட்டம் இருக்கக்கூடிய நிலங்களை கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. அந்த நிலங்கள் வர வருமானத்தை வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பசியார வேணும். கடவுள் போய் ஒருத்தர் கடன் வாங்கக்கூடாது. அந்த காலத்திலே சிந்திச்சவனுங்க. இவனுக்கு என்ன பண்றாங்க, கோயிலை சுத்தி கடையை கட்டி விட்டு கோயிலை தேடுறான். கொடிமரம் மட்டும் தான் தெரியுது, சுத்தி கடையா இருக்குது. நீங்க கோயில் போங்களேன், இப்ப வடபள்ளி கோயிலே போங்க, பா வடிவில் இருக்குது. கொடிமரத்தை பார்த்தா தான் டே கோயில் அங்கே இருக்குடா, முருகர் அங்கே இருக்கிறா, வாடா உள்ள போகலாம் அப்படின்ட்டு ஒரு கோயிலில் போகிற மாதிரி கமர்ஷியல் ஆக்கிட்டீங்க. சாதாரண போய் அப்படி போனால் சாமி பார்க்குற இடத்துல 4 தடுப்பு. நான் அதை கூட கேட்டேன் 18ஆம் படி கருப்பரில், ஏண்டா அங்கேருந்து பார்த்தாவே நிலக்கதவு தெரியும். 18ஆம் படி கருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் அழகு கோயில் கீழே இப்படி நடந்து போனீங்கன்னா நிலக்கதவு இங்கேருந்து பார்த்தாவே கும்பிடலாம் கருப்பரையாவை இல்லை சாமியை. அதுக்குள்ளே ஒரு 4 தடுப்பு, அதுக்கு ஒரு 5 ரூபா, அதுக்கு ஒரு 10 ரூபா. ஏண்டா வெக்கம் கட்டவனே, இங்கேருந்து பார்த்தாவே சாமி தெரியுது, இது உள்ள பூந்து வந்து பூசாரியை பார்த்துட்டு போகிறதுக்கு 10 ரூபா கொடுக்கணுமாடா? அப்போ எவ்வளோ கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பக்தி எப்படி வரும்? கடவுள் இல்லை என்று சொன்ன மாண்புமிகு முதலமைச்சருடைய புகைப்படமோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி புகைப்படமோ கோயிலுள் எப்படி வரலாம்? சரி, நீ உன் முரசொலி அறக்கட்டளையில் வச்சு நல்லா கொண்டாடி, யார் வேணுனது, நல்லா பேனரை வச்சு பாலாபிஷேகம் பண்ணு. கோயில் உள்ள யார் அதிபதி? அந்த கோயிலுக்கான தலைமை யாரு? அங்கே இருக்கக்கூடிய கடவுளுங்க. அந்த இடத்துல வந்து அதுவும் இவங்க சொந்த பணத்தில் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. அறநிலையத்துறை பணத்தை எடுத்து அங்கே இருக்கலாம், நாங்கள் விருந்து கொடுக்குறோம், வேரோட பிறந்தநாள் கொடுக்கும். ஏப்பா, கோயிலில் தமிழை வளர்த்தவர்கள், தேவாரம் பாடியவர்கள், பாடினவங்களுக்கு 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் திருப்பார்வை பாடினவங்களும் தேவாரம் பாடினவங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திர திதியினுடைய பிறந்தநாளை எடுத்து நீ அன்னதானம் போட வரவேற்கிறோம். ஏன்னா கோயிலுக்கு தொண்டாற்றுவீங்க. அந்த கோயிலை கட்டிய இன்னைக்கு தஞ்சை பகுதி ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மன்னர்கள் ஒரு கோயில் கட்டியிருக்காங்களா? பல்லவ மன்னர்கள் இங்கே எவ்வளோ கோயில், மகாபலிபுரத்தில், மாமல்லபுரத்தில், காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்களா? அந்த கோயிலை கட்டி அந்த மன்னர்களுடைய பிறந்த நாளை நீ சமபதி விருந்து போடு, வரவேற்கிறோம். ஏன்னா அவர் வணங்கக்கூடியவர்கள். இந்த கோயிலை வடிவமைச்சிருக்க உள்ள இல்லை. ஆனால் நீங்கள் அந்த கோயிலே இல்லை, சாமியே இல்லை, சாமியை கும்பிடுவர் முட்டாள், சாமியை வணங்க ஒரு காட்டு மிராண்டின்னு சொல்கிற தத்துவத்தில் வந்த நீங்கள் எப்படி கோயில் உள்ள இடம் பெறலாம்? கேள்வி வரும்ல. எவன் விட்டு துட்டை எடுத்து நீ எவனுக்கு அன்னதானம் போடுற?
அப்போ நீங்கள் அன்னதானம் போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய முரசொலி அறக்கட்டளையோ, திமுக அறக்கட்டளையோ, சர்ச்சிலையோ, நம்ம இது கிறிஸ்தவ மதத்தினுடைய தேவாலயங்களை நல்லபடியாக போடு. கடவுளை ஏற்கும் கொள்கை உடையவர்களுடைய பேனர் கூட உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அது உள்ள பேனர் கடவுளுக்கான பேனர். அங்கே யாரும் அங்கே பெரிய ஆள் கிடையாது. கோயில் உள்ள நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இலவச திருமணம் நாங்கள் பண்ணி வைத்து விட்டோம். நீ உன் துட்டா வச்சு பண்ணுற? சேர் பாபு தோட்டத்தை வச்சுட்டு வந்து பண்ணுறாரா? எல்லாம் அறநிலைத்துறை பணம். நாங்கள் வந்து பெரிய காலேஜ் கட்டுறோம். யார் விட்டு காலேஜ் கட்டுறேன்? 1000 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை மேம்படுத்துறதுக்காக தமிழக அரசு நிதியை ஒதுக்கும். தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்களா? 10 ரூபா தமிழக அரசு செலவு பண்ணியிருக்காது. வரையும் கோயிலுக்கு ஒரு சேலஞ்சாக பண்ணுறேன். எப்படி நீங்கள் தமிழக அரசு 2021 25 வரையும் 1 யூனிட் மின்சாரத்தை கூட நீங்கள் தயார் பண்ணலையோ, அதுமாதிரி 2021 25 வரையும் ஒரு கோயில் இந்த அரசாங்கம் கட்டியிருக்கா? 156 கோயில் இடிச்சிருக்கு இந்து கோயிலில். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விழிப்படையணும். 156 இந்து கோயிலை இடித்திருக்கிறது. ஒரே ஒரு தேவாலயத்தை இடிக்க துப்பு இல்லாம போலீஸ் போய் பாதுகாப்பு நிக்கிறானா இல்லையா? கோர்ட் ஆர்டர் வாங்கி நீ இடிக்கல. அவன் நீங்க என்ன மாதிரி அரசு? இந்துக்களுக்கு எதிரான இந்த அரசுன்றத வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் சேர்க்கணும். கோயில் உள்ள முதலமைச்சரே இருந்தாலும் அவர் பேனர் வைக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுள் முன்னாடி அனைவரும் சமம். அந்த கோயிலுடைய எல்லைக்குள்ள அங்க யார் தலைவர், அந்த மூலக்கடவுள் யாரோ அவர் மட்டும்தான் அங்கு ஜொலிக்க வேண்டும். தவிர உங்களுடைய வட்டச் செயலாளர் பதவி போகக்கூடாதுன்னு, உங்களுடைய அரங்காவலர் பதவி போகக்கூடாது, எம்எல்ஏ சீட்டு வேணும், கவுன்சிலர் சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும். நீங்கள் திமுகவுடைய அறுவடியாக இருந்தால் அந்த அறுவடித்தனத்தை கோவிலுக்கு வெளியில வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள வச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஒவ்வொரு இந்து போராளியும் கேட்போம். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை லேபரோட பண்ணதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.